ஒரு பெண் எலும்பைக் கொண்டு நாயின் பாத்திரத்தில் போட்டால் அடுத்த நொடியே அது பண்டைய கால தளபதியின் மேல் விழுந்தது. மக்கள் அதிர்ச்சியடைந்து கொலைகாரனா என்று நினைத்தார்கள். ஆனால் அருகில் பார்த்தபோது அது ஒரு எலும்பு மட்டும்தான். தளபதி, இது கடவுளின் வரம் என்று நம்பி நன்றி கடிதம் எழுதி பாத்திரத்தில் போட்டான். ஆனால் அந்த கடிதத்தின் சாம்பல் நேராக பெண்ணின் முகத்தில் பறந்தது. கோபமடைந்த அவள் மேசையில் இருந்த எல்லா நாய் ஸ்நாக்ஸ்களையும் பாத்திரத்தில் போட்டாள். பண்டைய படையினர் மகிழ்ச்சியடைந்தார்கள். இறைச்சி மனம் வீச அவர்கள் இதை வானத்தில் இருந்து வந்த உணவு என நம்பினார்கள். ஆனால் பெண்ணுக்கு பாத்திரம் எதுவும் நிரம்பாமல் இருப்பது வியப்பாக இருந்தது. அவள் தொடர்ந்து உணவை ஊற்றினாலும் பாத்திரம் காலியாகவே இருந்தது. பண்டைய காலத்தில் அந்த பாத்திரம் இறைச்சியால் நிரம்பி தளபதி படையினருக்கு பகிர்ந்தான். ஆனால் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் 3 நாட்கள் மட்டுமே வாழ முடியும். அவர்கள் கடவுளிடம் நீர் வேண்டினர். அந்த சமயம் பெண் குழாயை திறந்து பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றினாள். அவளிடம் பாத்திரம் காலியாக இருந்தாலும் பண்டைய உலகில் அது பொங்கி பாய்ந்தது. அடுத்த நாள் பெண் விழித்தபோது பாத்திரம் இன்னும் காலியாகவே இருந்தது. இதற்குள் ஏதோ பேய் இருக்கிறது என்று நினைத்த அவள் கோபத்தில் உதைத்தாள். அந்த நேரத்தில் பாத்திரத்திலிருந்து இரத்த கடிதம் பறந்தது.